இப்போ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ரீடு பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ ரீடோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா ரியல் எஸ்டேட் பட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்னு சொல்லுவாங்க. இப்போ இது ஏன் பட் இந்த ரீட்னா என்னன்னா இது ஒரு அசெட் கிளாஸ். இது வந்து பட் என்ன அசெட் கிளாஸ்னா சரி இப்போ நம்ம வந்து ஒரு கரெக்டாக ரியல் எஸ்டேட்ல நம்ம வந்து பட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா, அதாவது ஒரு லேண்டோ ஒரு பில்டிங்கோ ஒரு அப்பார்ட்மெண்ட் ஃபிளாட்டோ வாங்கணும்னா பட் அதுக்கன்ட்டு பட் அதிக அமௌண்ட் தேவைப்படும். இப்போ நீங்க உதாரணத்துக்கு நீங்க ஒரு நம்ம மெயின் சிட்டில இல்லைன்னா சென்னை சிட்டில வந்து நீங்க ஒரு வீடோ ஒரு லேண்ட் வாங்கணும்னா இப்போ இருக்கிற டேட்ல கோடி கணக்கில் போவோம். இப்போ சரி இந்த மாதிரி அதிக அமௌண்ட் தேவைப்படுறதுனால இப்போ நம்மளால சரி இப்போ நம்மளால பட் அந்த மாரி கரெக்டாக ரியல் எஸ்டேட்லாம் நம்மளால கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. அதுக்கு தான் ரீடு கொண்டு வந்துக்கிறாங்க. இப்போ ரீடு எப்படி வந்து கரெக்டாக வேலை செய்யுதுன்னா பட் அவங்க வந்து கரெக்டாக பில்டிங்ஸை கட்டி அதை வந்து ரெண்ட்டுக்கு விட்டு பட் அது மூலிமா அவங்க வந்து மணியை வந்து ஏர்ன் பண்ணுறாங்க. ஏர்ன் பண்ணி அதோட ஷேர் ஹோல்டருக்கு அதோட ரெண்ட்டை வந்து அதோட அவங்களோட ஷேர் ஹோல்டருக்கு அதுலேருந்து வர ரெண்ட்டை 90% வரைக்கும் பிரிச்சு கொடுத்துறாங்க. இதுதான் ரீட். இப்போ ரீடு வந்து இப்போ ரீடு வந்து கரெக்டாக பட் எந்த மாரி எல்லாம் பில்டிங்கை மேக் பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து ஆஃபீஸ் பிளேஸ் பட் அதை கட்டி வாடகை விடுவாங்க. அதுக்கப்புறம் ஆஃபீஸ் பிளேஸ், அதுக்கப்புறம் மால்ஸ், வேர் ஹவுஸ், ஹாஸ்பிட்டல், ஹோட்டல் பட் இந்த மாரி கரெக்டாக பில்டிங் எல்லாம் மேக் பண்ணி அவங்க வந்து கரெக்டாக ரெண்ட்டுக்கு வந்து விடுவாங்க. ரீடோட கான்செப்ட் ரீடு வந்து அவங்க வந்து மோஸ்ட்லி கமர்ஷியல் பேஸ்ல தான் அவங்க வந்து கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. சரி இப்போ நம்ம வந்து ஒரு ரீட் கம்பெனி நம்ம வந்து பட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம்னா அந்த அமௌண்ட்டை வந்து கமர்ஷியல் பேஸ்ல வந்து கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நான் முன்கூட்டியே சொன்ன மாரி ஆஃபீஸ் ஸ்பேஸ், ஆஃபீஸ் ஸ்பேஸ், ஹாஸ்பிட்டல், வேர் ஹவுஸ் அந்த மாரி கமர்ஷியல் ஸ்பேஸ் எல்லாம் பில்ட் பண்ணி பட் அதில் வந்து அதுலேருந்து கரெக்டாக ரெண்டல் இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ணி அதை வந்து ஷேர் ஹோல்டருக்கு வந்து கரெக்டாக பிரித்து கொடுத்துருவாங்க. இதுதான் பட் ரீட் எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு பேசிக் இன்ஃபர்மேஷன். இப்போ நம்ம ரீடில் வந்து கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் பட் அதுன்ட்டு நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். முதல் பெனிஃபிட் வந்து லோ என்ட்ரி காஸ்ட் ஆச்சு. இப்போ ஒரு 350 ரூபாலேருந்து ஒரு 500 ரூபாயில் உங்ககிட்ட இருந்தால் கூட நீங்கள் ஒரு ரீட்டை வந்து வாங்கிடலாம். உங்ககிட்ட ஒரு டிமேட் அக்கௌண்ட் இருந்தால் உங்ககிட்ட ஒரு 350 ரூபாயிலேருந்து ஒரு 500 ரூபாய்க்குள்ள ஒரு ரீட்டை வாங்கிடலாம். ஏன் இந்த 350 ரூபா 500 ரூபாய் சொன்னால் அது ரேட்டு அந்த மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாரி ஏறும். பட் அது ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு. ரெண்டாவது பெனிஃபிட் வந்து பட் அசட் அலிகேஷன். சரி நம்ம வந்து கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா நம்மளோட மொத்த பணத்தையும் எடுத்துகிட்டு போய் ஒரே அசட்டில் போகிறத விட, இப்போ கோல்டுனா கோல்டுலேயே போகிறத விட, இப்போ ஷேர் மார்க்கெட்னா ஷேர்லேயே போகிறத விட இந்த மாரி டைவர்சிஃபிகேஷன் பண்ணுறவங்களுக்கு இந்த ரீட் வந்து ரொம்ப கரெக்டாக பயனுள்ளதாக இருக்கும். மூணாவது வந்து கரெக்டாக லிக்விடிட்டி சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு உடனே ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு அமௌண்ட் வந்து தேவைப்படுது. சரி உங்களுக்கு உடனே ஒரு பட் அர்ஜென்ட்டாக ஒரு அமௌண்ட் தேவைப்படுது. அப்போ உங்ககிட்ட ஒரு ஃபிசிக்கல் லேண்டோ பில்டிங் இருந்ததுன்னா அதை விற்கிறதுக்கு வந்து எவ்வளோ டைம் ஆகும்ட்டு நான் சொல்ல தேவையில்ல, அது உங்களுக்கே தெரியும். ஆனால் ரீட்ல வந்து நீங்க எப்படி ஷேர் வாங்குறீங்க விற்கிறீங்க, பட் அதே மாரி ரீட்ல உங்ககிட்ட எவ்வளோ ரீட் ஷேர் இருக்கோ அதை விற்று நீங்க வந்து காசை ஆயிக்கலாம். பட் அது ஒரு பெனிஃபிட் உங்ககிட்ட இருக்கு. பட் அதுக்கப்புறம் என்ன பெனிஃபிட்னா ரெகுலர் இன்கம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஏன்னா ரீட்ல நீங்க கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது மாசம் மாசம் உங்களுக்கு வர எவ்வளோ ஷேரோ, அதாவது நீங்க எவ்வளோ வந்து கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்க வந்து பண்ணியிருக்கிறீங்க அதுக்கு எவ்வளோ ரெண்ட் உங்களுக்கு வருமோ அது மாசம் மாசம் உங்களோட கரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். இதுதான் ரீட்ல இருக்கிற பெனிஃபிட். இப்போ நீங்க கேட்கலாம் இந்த ரீட்டை வந்து நான் எப்படி வந்து நான் கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுது. சிம்பிள், உங்ககிட்ட ஒரு டிமேட் அக்கௌண்ட் இருந்தா பட் அதுல வந்து நீங்க REITன்னு நீங்க வந்து கரெக்டாக சர்ச் பண்ணா சில ரீட்டோட ட்ரஸ்ட் சொல்லுவாங்க. அந்த ரீட் ட்ரஸ்ட் இல்லைன்னா கம்பெனி அதெல்லாம் உங்களுக்கு வந்து கரெக்டாக லிஸ்ட் ஆகும். நீங்க அதுல வந்து ஃபண்டமெண்டல் அனலைஸ் எல்லாம் பார்த்து எந்த ரீட் நல்ல ரீடோ அதை நீங்க வந்து சூஸ் பண்ணி நீங்க வந்து கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பட் ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து ஃபேமஸா இருக்கிற ரீட் வந்து கரெக்டாக பட் எம்பசி ரீட் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மைண்ட் பிளேஸ், அதுக்கப்புறம் நெக்ஸாஸ், இந்த மாதிரி ரீட் எல்லாம் இருக்கு. இப்போ நான் சொல்லுதெல்லாம் வெறும் பட் கரெக்டாக பட் எக்ஸாம்பிள் தான். நீங்க வந்து கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாரி இருந்ததுன்னா நீங்க ஃபுல் ரிசர்ச் பண்ணி, நான் முன்கூட்டி சொன்ன மாரி ரீட் நிறைய கம்பெனி இருக்கு, நீங்க அதுல எந்த கம்பெனி உங்களுக்கு சூட் ஆகுமோ அதை கரெக்டாக ரிசர்ச் பண்ணி நீங்க கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்க வந்து பண்ணலாம். இதுதான் ரீட்னா என்னன்ட்டு
ரீட்னா என்ன, பட் அதில் நம்ம எப்படி கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும்ட்டு எவ்வளோ பேசிக்காக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அவ்வளோ பேசிக்காக நான் வந்து பட் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.